மக்களே 127வது எபிசோட் பார்த்தா பர்ட்டோ தான் காட்டுறாங்க. பார்த்தா சாப்பாட வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். சடனா சாப்பிட்டு முடிச்சு நான் கிளம்புறேன்னு சொல்றான். எங்க போறேன்னு சொல்லிட்டு ஹிமாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் சாஸ்கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்க போறேன்னு சொல்றான். அவன் சாஸ்கி இப்ப தானடா வந்தான், அவன் எது ரிலாக்ஸ் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஷினோபிக்கு எப்பவுமே ரெஸ்டே கிடையாது. அது மாதிரி சாஸ்கி வந்து ஷை போடுவாரு, இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாவா. சொன்னோன்னு ஹினாட்டா நக்கலா சிரிக்கா. எதுக்குமா சிரிங்கன்னு சொல்லிட்டு கேட்காம, டே நீ உங்க அப்பா மாதிரியே சேரடா, அதனால தாண்டா அப்படி சொன்னு சொல்றாவா. உங்க அப்பாவும் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறதுக்காண்டி அவர் மாஸ்டர் பார்க்கறதுக்காண்டி இப்படி தாண்டா செய்வாருன்னு சொல்றாவா. அப்பாவுக்கு மாஸ்டர் இல்லாம இருந்தான்னு பர்ட்டோ கேட்கான். ஆமா ஒரு பெரிய ஆளு, அவர் பேரு மாஸ்டர் ஜிராயான்னு சொல்றாவா. அவரை நான் பார்க்கலாமா சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம, அவர்லாம் இறந்துட்டாருடா, அவர் இப்ப இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்படியே விஷயம் சொல்லிட்டு அவன் சோகமாகறான். அவரை பத்தி நிறைய போட்டோ இருக்கு, நீ பாக்குறேன்னு சொல்லிட்டு கேட்காவா. சரி நான் பாக்குறேன்னு சொல்றான். உன்னை சந்தோஷப்படுதான் அதை பார்த்துட்டு. ஆனா பார்த்தா போட்டோ கட்டுறான். பார்த்தா நம்மளும் வேற லெவலா இருக்கிற ஜிராயன்ஸ். இதுதான்டா மாஸ்டர் ஜிராயன்னு சொல்லிட்டு இருக்காவா. இவரை பார்க்க நல்லா காட்டுக்குள்ளே பூந்து லாடுத மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஹிமாவாரி. ஆமா பார்க்க நம்மளால அப்படிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கா ஹினாட்டா. ஆனா இவர் ஒரு வேற லெவலான ஹீரோன்னு சொல்லிட்டு, இவர் டீச்சர் மட்டும் கிடையாது, உங்க அப்பாவுக்கு ஒரு அப்பா மாதிரி சொல்லிட்டு இருக்காவா. அப்படியே விஷயம் சொல்லிட்டு ஒவ்வொரு போட்டோவை பார்க்கான். பார்த்தா கிரானி சொன்னாடே என்ன இப்ப இருக்க மாதிரி அப்படியே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தா கக்கா ஷின்சே கட்டுறான். அவரு கொஞ்சம் கூட மாறலன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா பழைய போட்டோ எல்லாத்தையும் பார்க்காங்க. ஈனோஜின், சோச்சோ, சக்குரா, சிக்கமாரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நெஜி போட்டோ பார்த்துட்டு இதான அங்கிள் நெஜின்னு சொல்லிட்டு கேட்கான் பர்ட்டோ. அவளும் ஆமான்னு சொல்றான். அவன் வந்து என்னோட கசின் தான், ஆனா எனக்கு கசின் மாதிரி இருக்க மாட்டான், எனக்கு ஒரு பெரிய அண்ணன் மாதிரியும் என் கூட எப்பவும் மென்மையாவும் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி சாஸ்கி இந்த போட்டோல இல்லவே இல்லையே, அவர் எங்க போனாரு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவர் அங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா ஹினாட்டா. ஒரு காலகட்டத்தில் சாஸ்கி எப்படி இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னு சொல்லி பர்ட்டோ கேட்கான். ஆமாடா சாஸ்கி எப்பவுமே ஸ்ட்ராங் தான், கிளாஸ்ல இப்போ டாப்பர்னு சொல்லிட்டு இருக்காவா. எனக்கு தான் தெரியும்ல சாஸ்கி எப்பவுமே மாசுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஆனா அந்த வயசானால பார்த்தா ரொம்ப கூலான மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே வந்து ஹிமாரி சொல்றா, எனக்கு அப்படிதான் தெரியுது, அவரை பார்க்கல அமேசிங் சினோபின்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கா ஹிமாவாரி. ஆனா உண்மையிலே வந்து மாஸ்டர் ஜிரே வந்து ஒரு அமேசிங் சினோபி, அவர் பக்கத்துல யாருமே வந்து நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சாஸ்கியோட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்றாவா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா அவன் ஜிரே சென்சியை பத்தி ரொம்ப குறைச்சடா போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சாரடா சக்குரா தான் கட்டுறாங்க. பார்த்தா வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க நைட்டு என்ன சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு சக்குரா கேட்க, உன்ன சொல்ற அப்பாக்கு எது பிடிக்கும் அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆமா அப்பா எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஹோகாகே ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிசினஸ் அதை பார்க்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. இவர் வந்தோடனே வீட்டை விட்டு போறதே இவருக்கு வேலையா போச்சு சொல்லிட்டு இருக்கா சாரடா. பார்த்தா யாரோ பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பர்ட்டோ வந்து நின்னுட்டு இருக்கான். அங்கிள் சாஸ்கி இங்க இருக்காருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ட்ரைனிங் கிரவுண்ட்ல தேர்னேன், அவர் இல்ல இங்க இருக்காருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அவ சொல்றா, அவர் வந்து ஹோகாகே ஆபீஸ்க்கு போனாரு, இங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. அவர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கணும், சில விஷயத்தை அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அவர்கிட்ட என்னடா நீ கேட்க போறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சாரடா. உனக்கு அதெல்லாம் புரியாது, சொன்னாலும் தெரியாது சொல்லிட்டு இருக்காங்க. ஜிராயன் ஒருத்தர் இருந்தாரு, அவரை பத்தி தான் கேட்கணும்னு சொல்லிட்டு சடனா வந்து ஷாக் ஆகுறா. அவரை பத்தி எனக்கு தெரியும் சொல்றாவா. என்னன்னு பார்த்தா வெளியே வந்துட்டாங்க. அவர் ஒரு புக் எழுதினாருடா, அந்த புக் பேர் மேக் அவுட் டாக்டிக்ஸ் சொல்றாவா. ஃபேமிலி டே வந்துச்சு தெரியுமா, அந்த சமயத்துல கக்காச்சி வந்து எங்க அப்பாட்ட வந்து இந்த புக்கை தான் கொடுத்தாரு, இந்த புக்ல விஷயத்தை பத்தி நல்லா படிச்சோம்னா நம்ம மனசுல உள்ள எல்லாரையும் நல்லா புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன வந்து நல்லா புரிஞ்சுக்காண்டி அந்த புக் எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. அந்த புக்கை படிச்சா நல்லா மாசா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பனா மாஸ்டர் ஜிராயா வேற லெவலா ஆன்லைன் போலுக்கு சொல்லிட்டு பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவங்களுக்கு அது ஒரு அடல்ட் புக்னு இன்ன வரைக்கும் தெரியாது. அப்பனா நிறைய மக்களோட சீக்ரெட் சக்சஸ்ஃபுல் இந்த புக்ல தான் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சாரடா. அது மாதிரி 6th ஹோகாகே ரொம்ப ஃபேவரட்டான புக்னு சொல்லிட்டு இருக்காவா. அதை நான் பார்த்தே திருநது எங்க கிடைக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே அது புக் ஷாப்ல கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு திருட வந்து பேக் திருடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அவங்கள நான் நிப்பாட்ட சொல்லிட்டு பர்ட்டோ சாரடாவும் கிளம்புறாங்க. அதுக்குள்ள பார்த்தா கீபோவும் ஷீனோ வேற லெவலா வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா மாசம் வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு. ஷீனோ சென்சே நீங்க தான் சொல்லிட்டு பர்ட்டோ வரான். கீபா கத்திட்டு இருக்கான். டே பர்ட்டோ இந்த இடத்துல நீ இருந்தா நீ தானடா அவனை பிடிச்சிருக்கணும், நான் ஏன்டா பிடிச்சேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் கீபா. பார்த்தா வந்தவன சீனை போட ஆரம்பிச்சிட்டான் அவன். இவருக்கு இந்த சீனை போட்டதே வேலைன்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் அவங்கள்ட்ட ஸ்ட்ரெயிட்டா கேட்டா மேக் அவுட் டாக்டிக்ஸ்னு ஒரு புக் இருக்காம, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கா சாரடா. அதை சொன்னோன்னே உனக்கு செதறிட்டானுங்க. மாஸ்டர் ஜிராயால என்னெல்லாமோ எழுதிருப்பாராடான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அந்த புக்கை பத்தி கேட்டா நீங்க ஒரு மாதிரி பதறுதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. அதை எப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மாஸ்டர் ஜிராயை பத்தி தெரியுமா சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அவரை பத்தி தெரியாம இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. மாஸ்டர் ஜிராயா வந்து 3rd ஹோகாகேயோட ஸ்டூடெண்ட், அது மாதிரி ஒரு லெஜெண்டரி சன்னின்னு சொல்றான். லெஜெண்டரி சன்னின்னா அவங்க வேற லெவலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மிச்ச ரெண்டு பேர் யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. லேடி சுனாடையும் ஒராச்சி மாதிரி சொல்றான். சொன்னோன்னே மிரண்டான் பர்ட்டோ. அவர் வந்து ஒரு அமேசிங்கான ஷினோபி, அவர் வந்து 2 ஜெனரேஷன் சொல்லி கொடுத்தாரு, லார்ட் 4th லார்ட் 7th. என்னது எங்க அப்பாவுக்கும் எங்க தாத்தாவுக்கும் அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு மிரளுதான். கிரேட் நிஞ்சா வரல, அவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாது, லீவ் வில்லேஜ் வந்து நிறைய இடத்துல அமைதியா இருக்கணும், அவர் தான் அதுக்கு ஒரு மெயின் காரணம் சொல்லிட்டு இருக்கா ஷீனோ. மாஸ்டர் ஜிராயா மாதிரி ஒரு ஆளு கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா அவர் ஹோகாகே ஆகிறதுக்குலாம் விருப்பமே படமாட்டாரு சொல்லிட்டு இருக்காங்க. ஹோகாகே விருப்பப்பட மாட்டாரு சொல்லிட்டு சாரடா முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த விஷயம் தெரியாதுல, ஒரு காலகட்டத்தில் நான் தாண்டா ஹோகாகே சீட்ல போய் இருக்க வேண்டியது, ஆனா வந்து நருட்டோ நான் தான் காம்படிஷன்ல போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம், நான் நருட்டோக்கு விட்டு கொடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே நான் ஹோகாகே சொல்லிட்டு இருப்பானா, அதனால நான் விட்டு கொடுத்துன்னு சொல்றான். இதெல்லாம் சாரடா நம்பவே மாட்டேக்கா. ஆனா பர்ட்டோ இதெல்லாம் உண்மை நினைச்சு அப்படி என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி உங்க பெஸ்ட்டை மட்டும் நீங்க நல்லபடியா கொடுங்க சொல்லிட்டு இருக்கான் கீபா. சரி அதெல்லாம் விடுங்க, மாஸ்டர் ஜிராயோட மேக் அவுட் டாக்டிக்ஸ் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸாமன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க ரொம்ப எங்கா இருக்கீங்க, இந்த இடத்துக்கு அதை படிக்க கூட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. படிக்க கூட சொன்னா அவங்க முழிக்காங்க. ஏன் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா நீங்க ரொம்ப சின்ன வயசுன்னு சொல்றாங்க திரும்பியும்.
சின்ன வயசா ஏன் அப்படி சொன்னாங்க சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க தனியா நின்று. பர்ட்டும் சரட்டர் கேட்கா, நம்ம எதுக்கு அந்த புக்கை பத்தி படிக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ரொம்ப ஆழமா எதுவும் போட்டிருக்கும் பொழுது அதனால நம்ம படிச்சா பயந்துரும் சொல்லிட்டு சொல்லிட மாட்டாங்கன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கா சாரடா. என்னதான் இருக்கு அதை நான் படிச்சு தீரும் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா இவங்க வந்து ஒரு செடி கடையில் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா சாரடான்னு சொல்லிட்டு சோச்சோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சடனா சாரடா வர, ஆமா இது என்ன கடன் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீங்க எது யூஸ்டு க்ளோத்தை வந்து விற்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமா நானும் எங்க அப்பா போட்டதான் நாங்க விற்க வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து பார்க்காங்க. பார்த்தா ஒவ்வொன்றும் ரொம்ப பெருசா இருக்கு. இதை எப்படிடா வாங்குவாங்க சொல்லி முழிக்காங்க. அவங்களே பார்த்தா முழிக்காங்க. இந்த கடையில இருந்து எப்படியே தப்பிச்சா போகுது சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேக் அவுட் டாக்டிக்ஸ் ஒரு புக் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சோஜின்னு சொல்லி கேட்காங்க. அவங்க மேக் அவுட் டாக்டிக்ஸ் சொல்லிட்டு முழிக்கான் சோஜி. உடனே வந்து சடனா சோச்ச கேட்கா, அப்பா அந்த புக் நீங்க ரீட் பண்ணிருக்கீங்களா, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவளும் கேட்க ஆரம்பிச்சிட்டா. அது ஒரு நாவல் தானே, அதை பத்தி சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க உடனே முழிக்காம அவனுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. ஒரு மிஸ்ட்ரி நாவலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பார்த்தா ஆமா அது ஒரு மிஸ்ட்ரி நாவல் தான், அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றான். அவன் உடனே 3 வருஷம் நான் படிக்கணும் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ஜிரேயை பத்தி இன்னொன்னு சொல்ல வேண்டியது இருக்குடா, அவர் தான்டா நருட்டோட மாஸ்டர்னு சொல்லியிருக்கான் சோஜி. அதுல எனக்கு ஆல்ரெடி தெரியும் சொல்றான் பர்ட்டோ. நருட்டோ ஒன்ன மாதிரி இந்த வயசுல இருக்கிற நேரத்துல மாஸ்டர் ஜிரேட்டா தான்டா ட்ரைனிங் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சம்மனிங் ஜுட்ஸும் ரசங்கன் ஜுட்ஸும் அவர் தான்டா சொல்லி கொடுத்தா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நருட்டோ வேற லெவலான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மேக் அவுட் டாக்டிக்ஸ் புக்கை பத்தி சொல்லுங்க அப்பான்னு சொல்லி சோச்சோ சொல்லிட்டு இருக்கா. அந்த புக் ஷாப்ல போய் கேட்டா கிடைக்கும்னு சொல்லி கேட்காவா. வாங்க அந்த கடையில போய் வேங்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சடனா பார்த்து ஒரு 2 பேர் வரானுங்க. நாங்க இந்த ட்ரெஸ் வேங்கலாம்னு சொல்லி கேட்கானுங்க. பார்த்தா அவனுக்கு வேற யாரும் இல்ல. பார்த்தா சாப்பாடு கடையில ஒருத்தனுக்கு போட்டிக்கு வந்தானுங்க. அவனுக்கு தான் அங்க நின்றுட்டு இருக்கானுங்க. டேய் நீங்களடா கடை வச்சீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறானுங்க அவனுங்க. ஆனா சோஜிக்கு அவன் யாருன்னே தெரியல. பார்த்தா இவங்க எல்லாம் பேசிக்கிற நேரத்துல ஒரு பக்கம் சோச்சோ சாரடா பர்ட்டோ இந்த புக் அவங்க போயிட்டாங்க. சரி இந்த கடையில போய் கேட்காங்க, மேக் அவுட் டாக்டிக்ஸ் ஒரு புக் இருக்காம, அது இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த புக்கா, இது மொத்தமே 5 இல்லைன்னா 6 புக் தான் இருக்கு, இருக்கான்னு நான் பாக்கன்னு சொல்லிட்டு அவன் செல்ஃப்ல போய் தேட போயிட்டான். அந்த புக் இருக்குன்னு சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அவன் தேடிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான். இதாண்ட அந்த புக்னு சொல்லி கொடுக்க வரான். அதுக்குள்ள சோச்சோ புடிங்கிட்டான் அந்த புக்கை. பசங்களா இந்த புக்கெல்லாம் அவங்க படிக்கிற அளவுக்கு இன்னும் வந்து நாலேஜ் வளரல, இன்னும் வயசு வேணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். ஒன்னு அதை கட்டிட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்க பார்த்தா நியூஸ்ல ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, ஆர்கியாலஜிஸ்ட் டீம் வந்து ஒன்னு கண்டுபிடிச்சாங்க, அது சி ஃப்ளோர்ல இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே பர்ட்டோ சாரடான்னு டென்ஷன்ல வந்துட்டு இருக்காங்க. யாரை கட்டாலும் இதை வந்து படிக்க வந்து இன்னும் வயசு பத்தல சொல்றாங்க. அப்படி என்னதான் வயசு பத்தல எனக்கு ஒன்னும் புரியணும்னு சொல்லிட்டு பர்ட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். நான் படிச்சே தீரணும் பர்ட்டோ டென்ஷன் வந்துகிட்டு இருக்கான். வந்து ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போக போறேன், சாஸ்கிட்ட பத்தி இதை பத்தி கேட்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எங்க அப்பாவை பத்தி அதை மட்டும் ஒன்னு சொல்லிரு, அவங்க அம்மா வந்து அவருக்காண்டி வந்து நல்ல சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க, மறந்துடாம டின்னருக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி சாரடா நான் போய் உங்க அப்பாட்ட சொல்லிருந்தேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா ட்ரைனிங் கிரவுண்டு போறான். பார்த்தா சாசி அங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பர்ட்டோ காண்டி. ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜிராயை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அடே உனக்கு ஜிராயை பத்தி தான் தெரியும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மாட்ட கேட்டேன், அவர் ஒரு அமேசிங்கான ஷினோபின்னு சொன்னாரு, அவர் வந்து உங்களோட அப்பாவோட ரொம்ப ஸ்ட்ராங்காமே, அது உண்மையானு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். அது மாதிரி எங்க அப்பாவுக்கும் மாஸ்டர் ஜிராய்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அதையும் சொல்ல முடியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் ஆமே அப்படியே சொல்லி கேட்காம, ஆமாட உங்க அம்மா சொன்னது கரெக்ட் தான், டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் தான், ஆனா அதுக்கும் மேலன்னு சொல்றான். நருட்டோ வந்து ஒரு காலகட்டத்தில் அளவுக்கு மீறி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தான்டா. அது வந்து முழுமையா அந்த ட்ரைனிங் எடுக்க காரணமே மாஸ்டர் ஜிராயனால தான் சொல்லிட்டு இருக்கான். அவனை வந்து ஆழமா கொண்டு போனதே அதான்டா. அவனை வந்து 2 பேருக்கு ஒரு பந்தத்தை உண்டாக்குனே இதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம 2 மாதிரியான்னு சொல்லி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க எனக்கு ரசங்கன்னு சுரிகன் ஜுட்ஸு சொல்லி கொடுத்தீங்களா அந்த மாதிரியான்னு சொல்லி கேட்காம, ஆனா அந்த மாதிரி இது கிடையாதுன்னு சொல்றான் சாஸ்கி. டே நருட்டோ வந்து ஜிராய் சின்சே கீழே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா ஜிராய் சின்சே வந்து நருட்டோ ஒரு பக்கம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ வந்து இப்போ ஒரு அளவுக்கு இருக்காம்னா அதுக்கு ஜிராய் சின்சே தான்டா மெயினா ஒரு காரம். ஒரு நிஞ்சா பாதையை சூஸ் பண்ணி கொடுத்தது ஜிராய் சின்சே சொல்லிட்டு இருக்கான். நருட்டோக்கு வந்து ஒரு மாஸ்டர் மாதிரியும் ஒரு அப்பா மாதிரி இருந்தாருன்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவர் ஒரு கிரேட் ஷினோபின்னு சொல்லிட்டு நானே கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அது உண்மைதான் போலுக்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. எங்க அம்மா பழைய போட்டோ நிறைய காமிச்சாங்க, அதுல வந்து எங்க அப்பாவும் இருந்தாங்க ஜிராய் சின்சே இருந்தாங்க, ஆனா உங்க போட்டோ பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு முழிக்காம, டே அந்த சமயத்துல வந்து நான் அந்த ஊர்ல இல்லடா கொஞ்சம் வெளியே இருந்துன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. போட்டோ எடுக்கிற நேரத்துல நீங்க வராம இருந்துட்டீங்களோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அப்படி சொல்ல வரல, கொஞ்சம் வித்தியாசம் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனு கேட்கான், ஆமா உங்கள்கிட்ட ஒன்று கேட்க நினைச்சு அதை மறந்துட்டேன், கக்காஷியோட மேக் அவுட் டாக்டிக்ஸ் புக் இருக்காம அதை எனக்கு தர முடியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா சாஸ்கி பக்கத்துல வரான். அதெல்லாம் உனக்கு தர முடியாது, ஒழுங்கு முறையாதே இருந்து சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. அதை கேட்டு பார்த்து டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா அதை தரணும்னு டென்ஷன்ல வீட்டுல வரான். வீட்டுல வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஆன்டிக் பீஸ் தான் போட்டிருக்காங்க. அங்க ஆர்கியாலஜி டீம் வந்து இந்த பேட்டர்னை பார்த்துருக்காங்க, ஆனா இது அன்யூஷுவலா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்து அந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். டிவியை பாட்டுக்கிற நேரத்துல சடனா ஹினாட்டா கேட்கா, மாஸ்டர் ஜிராயை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. பாட்ட கேட்கான், அப்பா வந்து என் வயசு இருக்கிற நேரத்துல அவருக்கு என்னதான் பிடிச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்க அப்பாக்கு என்ன பிடிக்கும் அப்படிதானே சொல்லி கேட்டுக்கிட்டு சொல்றான். உங்க அப்பா எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருப்பாரு, எப்பவுமே அவர் பாதிலிருந்து வெளியே போக மாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் சொல்றது தட்ஸ் மை நிஞ்சாவின்னு சொல்லுவாரு, அதை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது சொல்லிட்டு இருக்காவா. அவர் ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி எந்த எல்லைக்குனாலும் போவாருடா, என்னைக்குமே வந்து மாற்றுப்பாதை எடுக்க மாட்டாரு, அவருக்கு குறுக்கு வழியே பிடிக்காது சொல்லிட்டு இருக்கா ஹினாட்டா. அவர் ஒரு அருமையான ஆளுன்னு சொல்றா. பார்த்தா பர்ட்டா அம்மா வழியிறத பார்த்துட்டு அப்படி கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருந்துகிட்டு இருந்தாரு. மாஸ்டர் ஜிராயை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸே ரொம்ப மாறிடுச்சு. மாஸ்டர் ஜிராயை வந்து உங்க அப்பாவுக்கு ஒரு அப்பா மாதிரி சொல்லிட்டு இருக்காவா. நான் சின்ன வயசுல இருந்து உங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை பழச அப்படி யோசிச்சு பாக்கா. அம்மா அப்பா சின்ன வயசுல முட்டாள் மாதிரி இருந்தாருன்னு சொன்னாங்களே, நீங்க அந்த வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு சொல்லி பார்த்தா கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வயசுல இருந்து உங்க அப்பாவை லவ் பண்ணன்னு சொல்றா.
ஆவா சொன்னோன்னே செதறதாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்போ லவ் பண்ணி சொல்லிட்டு 2 பேரும் கேட்காங்க. முழிக்கா டே இதெல்லாம் மறந்துடுங்கடா நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எதை பத்தியுமே சொல்ல மாட்டேங்கா. நான் நைட்டு படுத்து போறேன்னு சொல்லி பார்த்து போய் படுத்துங்க போயிட்டான். மேக் அவுட் டாக்டிக்ஸ் புக்ஸ் எனக்கு கிடைச்சே தீரணும், நாளைக்கு போய் தேடலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சடனா அவனுக்கு ஏதோ யோசனை வருது. ஆமா அப்பா வந்து மாஸ்டர் ஜிரேயோட ஸ்டூடெண்ட் தானே, கண்டிப்பா அந்த புக் வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்கான். சடனா பார்த்து அந்த புக்கையும் கண்டுபிடிச்சா பார்த்தா ஏகப்பட்ட காப்பி வச்சிருக்கான் நருட்டோ. படிச்சே தீரன்னு சொல்லி எடுக்க போறான். பார்த்தா தடிக்கு கீழே விழுதான். உடனே அந்த புக்கை திறக்க பக்கம் அதுக்குள்ள பார்த்தா ஹினட்டா வந்துட்டா. என்னடா கீழே விழ போறியோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இல்லம்மா மாஸ்டர் ஜிரே வந்து ஒரு நாவல் எழுதினாராமே, அதைத்தான் நான் படிக்க போறேன், இதை பாருங்க இதை நான் படிச்சு மாஸ் காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை ஹினட்டா அந்த புக்கை பார்த்துட்டு மிரண்டுட்டா. இதெல்லாம் வந்து நீ படிக்க கூடாடா, படிக்க வேண்டிய வயசும் கிடையாது, நீ ரொம்ப எங்க இருக்கன்னு சொல்லிட்டு புக் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காவா. கரெக்டா முழிக்கான். என்னடா நம்மளுக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா சாஸ்கி ஒரு வழியா நைட்டு வீட்டுக்கு வரான். பார்த்தா அதுல சாரடா வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ படுத்து தூங்க போயிட்டான். அப்போ அவங்க ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப நன்றி, உங்களுக்காண்டி நாங்க சாப்பிடுறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஆனா நீங்க வீட்டுக்கு வரவே இல்லை, நீங்க வந்து எடுத்து வச்சிருக்கோம், இதை நீங்க சாப்பிடுன்னு சொல்லி போட்டிருக்காவா. அது மாதிரி பர்ட்டோ வந்து ஒரு மேக் அவுட் டாக்டிக்ஸ் புக்னு ஒன்று கேட்டிருந்தான். அதை முடிஞ்ச கக்காய் சென்சைட்டை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ எழுதியிருக்கா. எழுதுனது பாசம் உள்ள சாடான்னு போட்டிருக்கா. அதை அப்படியே சந்தோஷமா சிரிக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா சாஸ்கி வந்து நருட்டோ கூப்பிட்டு விட்டுருக்கான். ஒரு அர்ஜென்ட்டா ஒரு விஷயத்துக்கு ஒன்று அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கமோரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே நேஷனல் பார்டர்ல வந்து ஒரு தகவல் வந்துச்சுடா, அங்க வந்து உரசுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க சக்கரம் வந்து ஸ்டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா திரும்பி உரசுக்கியை கட்டுறாங்க. டே என்னடா இந்த டெய்லி பிஸ் சக்கராவை என்னால சென்ஸ் பண்ணவே முடியல, அது எங்க தான் இருக்கு சொல்லி தேடுறான். ஆனா கண்ணில் பட்ட மக்கள் அவன்ட்டு சக்கரா அவன்ட்டு எடுத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் பாருங்க. See you, bye.